இன்று இரவு நடக்க இருக்கும் அற்புதம் இந்த பதிவில் சொல்லப்பட்டுள்ளது. இன்னைக்கு நீங்க அவரோடு பேச போறீங்க. இதுல பல கேள்விகளை வச்சிருக்கோம். அதுக்கு நீங்க பதில்கள் சொல்லிட்டீங்கன்னா அந்த பதில்கள் ஏற்புடையதாக இருந்தால் நிச்சயமாக இன்று சாயப்பாவை நீங்கள் தரிசிக்கலாம், காணலாம், அவருடன் மனம் விட்டு பேச முடியும். ரெண்டாவது, குப்பைகளை மனசுக்குள்ள வச்சிருக்க கூடாது. அதை தூக்கி எறியணும். உங்களால வாழ முடியும், உங்களால வெல்ல முடியும். எப்பேற்பட்ட சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை என்றாலும் நமது சாயப்பா அதை சாதகமாக மாற்றுவார் என்பது நிச்சயம். முழு பதிவையும் கேட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, ஒவ்வொரு நொடி பொழுதுலையும் சாயப்பாவுடைய ஆவி என் மீது இறங்குவதாக நான் உணர்கிறேன். கடவுளுடைய அற்புதத்துக்கு அளவே இல்லை. என்னோட வாழ்க்கையில பல நல்ல சந்தர்ப்பங்களை கடவுள் எனக்கு தெரியப்படுத்துகிறார் அப்படின்னு ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க. இன்னொரு சாய்ராமுடைய பிரச்சனை கடன் எனக்கு முற்றிலும் அடைந்தது. 2020 நான் ஒரு பெரிய போராட்டத்தை போராட அன்பே சாய் எனக்கு வழிவகுத்தது. இன்னைக்கு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. சோ இன்னொரு சாய்ராம் கடவுளை எப்படிங்க தரிசிக்க முடியும்? எனக்கு எத்தனையோ வழிபாட்டு முறைகளை நான் செஞ்சேன். ஆனா எந்த வழிபாட்டிலையும் பெரிய அளவுல நம்பிக்கை எனக்கு வரல. இத பத்தி எனக்கு ஒரு பதிவு வேணும். நீங்க சொல்லக்கூடிய பதிவுல சாயப்பா என்னுடன் பேசுவதற்கு அவர் தயாரா இருக்கணும் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப சேலஞ்சா இருந்தது. ஏன்னா அவர் இருக்கிறார் அப்படின்னும் போது நம்ம சேலஞ்ச அக்செப்ட் பண்றதுல தப்பே இல்லைல்ல. சோ அந்த கருத்தின்படி நம்ம இன்னைக்கு பண்ணலாம். ஒண்ணுங்க, கண்களை மூடுங்க. ஒரு சின்ன பிரார்த்தனை செய்துட்டு நாம இந்த பதிவை நம்ம ஆரம்பிச்சா சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என் அன்பு சாயப்பாவே, இன்று எங்களுடன் நீர் பேச போவதற்காக நன்றி. உங்களுடைய அருமையான குழந்தைகளாக நாங்கள் இன்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நீங்க இருக்கிறீங்கன்னு நாங்க முழுசா நம்புறோம். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா நீ எங்க கூட இன்னைக்கு மனதளவிலோ இல்ல உடல் அளவிலோ இல்ல வேற ஏதோ ஒரு வழியிலேயோ எங்களுடன் பேச வேண்டும், ஒரு எண்ணத்தை உருவாக்க வேண்டும். இந்த பதிவு முடிந்ததுக்கு பிறகு நாங்கள் 5 நிமிடம் அமைதியாக இருப்போம். அந்த 5 நிமிடத்தில் நீர் எங்களுக்கு அற்புதத்தை செய்ய வேண்டும்.
நாங்கள் உங்கள் உண்மையான குழந்தைகள் என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த இடத்தில் நாங்கள் நிச்சயமாக உங்களிடமிருந்து அந்த அற்புதத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கண்களை திறந்துடுங்க. ஆழ்ந்த நம்பிக்கையில எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அதற்கு பலன் நிச்சயமாக உண்டு என்பதை நீர் மறவாதே. இன்னைக்கு நிச்சயமா என் சாயப்பா என்னுடன் வந்து பேசுவார். ஒரு உணர்வு ரீதியா அதை ஏற்படுத்துவார். ஓகே, டெஃபினட்டா இன்னைக்கு பெரிய ஒரு விஷயம் நடக்க போகுது. ஜஸ்ட் நீங்க லிசன் பண்ணுங்க. முதல்ல நான் பேச பேச நீங்க ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணுங்க. உங்களை சுத்தியும் சாயப்பா இருக்கிறார். இங்க இருக்கிறார், இங்க இருக்கிறார், எல்லா பக்கமும் அவர் இருக்கிறார். நான் பேசக்கூடிய ஒரு வார்த்தைகளையும் அவர் கேட்கிறார். நீங்க நான் பேசுறத மனசுல வச்சிருக்கீங்க இல்லையா? அத ஒரு விஷயமும் என்னிடம் இருந்து உங்ககிட்ட கொண்டு போய் சேர்ப்பது என்பது அவரே. இந்த போனு, இன்டர்நெட்டு இதெல்லாம் தானே பேசுதுன்னா, எஸ், இதற்கும் உயிர் கொடுப்பது யார்? மனுஷன் கண்டுபிடிக்கிறான், எஸ். மனுஷனுக்கு உயிர் கொடுத்தது யார்? மனிதனை படைத்தவன் யார்? அப்ப எல்லா இடத்திலையும் அவர் இருக்கிறார். அது உண்மை, அது உண்மை, அது உண்மை. அப்ப நாம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? ஒரு பெரிய மிராக்கிள அவர் ஏற்படுத்த போறார்ன்ற நம்பிக்கையோட இந்த பதிவை கேட்க போறோம். நீங்களும் நானும் பேசுறோம். இந்த இடத்துல மூன்றாவதாக இருந்து அவர் கால் மேல கால் போட்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறார். இது எல்லாமே கண்களை மூடி உணர வேண்டிய தருணம் இது. கால் மேல கால் போட்டது போல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறார். நான் சொல்றேன், அவன் மூலமா நீ கேளு. உன்னோட வாழ்க்கையில இனி வரக்கூடிய பிரச்சனைகளை நீ எதிர்கொள்வதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும். உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் நீ தயார் செய்து இருக்க வேண்டும், நீ தயாராக இருக்க வேண்டும். அதற்கு உங்களுக்கு சம்மதமா? நான் சொல்லக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் நீங்க என்ன பதில் சொல்றீங்களோ அது முழுக்க முழுக்க 100% ஏற்புடையதாக இருந்தால் அவர் இன்று உங்களை தொடுவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடன் பேசுவார். அப்போ இனி வரக்கூடிய எல்லா இன்பத்திலும், எல்லா துன்பத்திலும், எல்லா பிரச்சனைகளிலும் நான் உன்னுடன் இருப்பேன். இதை நீ நம்புவாயா? நான் இருக்கும் இடத்தில் நீ இருக்கிறாய், நீ இருக்கும் இடத்தில் நான் இருக்கிறேன். நம்புகிறாயா? நீ பிறருக்கு உதவி செய்யும் போது அந்த உதவியை பெறுபவனாக நான் இருக்கிறேன். நீ நம்புவாயா? எந்தெந்த மனிதன் ஏழைகளை, குழந்தைகளை, பெரியவங்களை நீ பார்க்கிறியோ அத்தனை இடத்திலும் நான் இருக்கிறேன் என்பதை நீ நம்புவாயா? ஒரு நொடி பொழுதும் உனக்கு ஏற்படக்கூடிய இன்பமோ துன்பமோ அனைத்திலும் நான் கலந்து இருக்கிறேன் என்பதை நீ நம்புவாயா? பெரியவர்களை அவமதிக்கும் போது என்னுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வருவதை நீ நம்புவாயா? பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை நீ பெறும்போது அது என்னுடைய ஆசீர்வாதமாக இருப்பது என்பதை நீ நம்புவாயா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்க மனப்பூர்வமா பதில் சொல்ல சொல்ல உங்களுக்குள்ள ஒரு மிக பெரிய மாற்றம் ஏற்படும். பெரிய மாற்றம், சின்ன மாற்றம் இல்லை. இட்ஸ் a biggest ஒரு சேஞ்ச் உங்க லைஃப்ல, ஒரு பெரிய மிராக்கிள் நம்ம அன்பே சாயப்பா
செய்து கொடுப்பார். உங்களுடைய பிரச்சனைகளை முழுவதுமாக அவர் தீர்ப்பார். தீர்ப்பது நிச்சயம், நிச்சயம், நிச்சயம். இந்த கேள்விகளுக்கு தான் பதில்களை நீங்க எப்படி கொடுக்குறீங்கன்றதை பொறுத்து இன்னைக்கு அவர் உங்களுடன் இருப்பார். அது 100% ரியல். மிராக்கள் யாருக்குங்க நடக்குது சொல்லுங்க? யாருக்கு நடக்குது? எவன் ஒருவன் தெய்வத்தையும் தன் பலத்தையும் நம்பி காரியத்தில் ஈடுபடும் பொழுது அவனுக்கு சரியான நேரத்தில் ஒரு நிகழ்வு, அதுதான் கடவுளுடைய அற்புத நிகழ்வு, அதிசய நிகழ்வு, நிச்சயிக்கப்பட்ட நிகழ்வு. கடவுள் கொடுக்கிறதே ஒருவனாலையும் அழிக்கவே முடியாது, அசைத்து பார்க்க கூட முடியாது. நாமெல்லாம் நினைக்கிறோம், என்னுடைய வெற்றியை ஒருத்த திருடிட்டான், நான் அப்படி இப்படி என் வாழ்க்கைய கண்ணீரால அவன் எழுதிட்டான். சத்தியமா இல்லை. உனக்கு சேர வேண்டியது வந்தே தீரும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. உனக்கு நடக்க வேண்டியது நடந்தே தீரும். அதையும் யாராலையும் தடுக்கவோ மாற்றவோ முடியாது. சோ காரணத்தை தேடாம பாதையை தேடு. காரணத்தை தேடிக்கிட்டே இருந்தா பாதை மறைஞ்சு போயிடும். பாதை மறைஞ்சிருச்சுன்னா பயணம் இல்லாம போயிடும். அப்ப 0ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா, இல்ல சடனா எதையுமே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா? நீங்க முடிவு பண்ணுங்க. ஸோ வாழ்க்கை அப்படின்றது, திரும்ப திரும்ப சொல்லி நான் போர் அடிக்க விரும்பல, ஒரு சுவாரஸ்யமான ஒரு பிளே கிரவுண்ட், ஜஸ்ட் ஒரு பிளே கிரவுண்ட். அதுக்காக வாழ்க்கையை ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும்னு நான் சொல்லல. அடிக்கிற வரக்கூடிய ஒரு பாலையும் அதை பவுண்டரிக்கு அனுப்பணுமே தவிர டொக்கு வச்சுக்கிட்டு அவுட் ஆகிட்டு போயிடக்கூடாது. துல்லியமா கண்காணிக்கணும். பால் எந்த திசையில வருது, என்ன ஸ்பீட்ல வருது, இதை எப்படி அடிக்கணும் முடிவு பண்ணி அடிக்க வேண்டிய பாலை அடித்து விளையாடு. அடிக்க முடியாத பாலை அடிக்க முயற்சி பண்ணாத. ஆனா உனக்கு வர வேண்டிய அத்தனை பாலும் அடிக்க வேண்டிய பால். அவன் இப்படி போட்டா அப்படி போடுவானோ, இப்படி போடுவானோன்னு நினைக்காத. அவன் எப்படி போட்டாலும் நான் சரியான முறையில கணிச்சு அதை நான் பவுண்டருக்கு அனுப்புவேன். அதான் சொல்றேன், ஒரு துன்பமும் எந்த ரூபத்துல எந்த திசையில யார் மூலமா வரும்னு இங்க யாருக்கும் தெரியாது. ஆனா கண்டிப்பா வரும். நீ கொடுக்கிற ஒரு அடியும் அந்த துன்பம் இன்பமாக மாற வேண்டும். பால் அடிக்கிறது கஷ்டம், அதே பால் பவுண்டரிக்கு போனா எவ்வளவு ஹாப்பி. மக்கள் எல்லாம் ஹாப்பியா இருக்காங்க உன்னோட விளையாட்டை பார்த்து. அதே போலதான் உங்களுடைய விளையாட்டை நீங்க எப்படி விளையாட போறீங்கன்றத பார்த்து மக்கள் இப்ப வரைக்கும் ஹாப்பியா இருப்பாங்க. மக்கள்னு சொல்றது உங்க உறவுகள், உங்க நண்பர்கள், உங்க எதிரிகள். எதிரிகளே இல்லாத வாழ்க்கை வாழணும். நான் ஒரு ஒரு புரிதலுக்காக சொல்றேன். சோ யாருக்காகவும் நம்ம வாழணும்ன்ற அவசியம் இல்லை. உனக்கான வாழ்க்கையை உனக்காக மட்டுமே நீ வாழ்ந்துடு. அதுல கிடைக்கக்கூடிய பேரின்பம் வேற எதுலையுமே உனக்கு இல்லை. சோ சர்வ சக்தி வாய்ந்தவருடைய பிள்ளைகள் யாரு? நாம பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இருக்கிறோம். யாரு? நாம எந்த இடத்திலையும் யாருக்கும் எந்த கெடுதலையும் ஏற்படுத்தாமல் வாழ்க்கையை வாழ்வதற்கு நீங்கள் முயற்சிகள் செய்ய 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 செய்யதான் அதனுடைய பலன்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். நான் 10 தடவை முயற்சி பண்ணிட்டேன்ப்பா, சோ அந்த முயற்சியை நான் கைவிட்டுடலான்னு இருக்கிறேன். நெவர் நெவர், இட்ஸ் ராங். திரும்ப திரும்ப முயற்சி செய்து அது முடியலன்னு சொல்லி மறுபடியும் அதை முடிச்சு அதை கிடப்பில போட்டு மறுபடியும் புத்தி வந்து மறுபடியும் ஆரம்பிச்சு, ஏன் இந்த விளையாட்டு? 100 வருஷம்தான் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கை. சோ 1000 வருஷம் கிடையாது. நம்ம வேற யுகத்துல இல்லை, நம்ம இருக்கிறது கலியுகத்துல இருக்கோம். ஒரு மனுஷனுடைய சராசரி வயசு 120.
இப்போ அப்ப 100 ஆச்சு, இப்போ 80 ஆச்சு, இப்போ 60க்கு மேல கொஞ்சம் படபடப்பு ஜாஸ்தி ஆகுது. ஸோ 30யா 40யா 50யா, எஸ் யுவர் எக்ஸலண்ட். இந்த ஏஜ்ல கத்துக்கோங்க, முயற்சி பண்ணுங்க, உழைச்சிடுங்க, நம்பிக்கை வையுங்க. கர்மாக்களை நிச்சயமா நீங்கள் நினைத்தால் 100% வெற்றியை ஏற்படுத்தி தரும் என்பதை ஒரு பொழுதும் மறவாதே. உன்னோட நல்ல காரியங்கள் எல்லாமே காத்து கிடக்குது. அதை நம்ம பார்த்தாதான், அந்த இடத்துக்கு போனாதான். ஆனா நாமளோ நமக்கு நல்ல காலம் இல்லை, நமக்கு சிறப்பான ஃபியூச்சர் இல்லை. ஸோ நான் இன்னைக்கு நிராயுதபாணியா நிற்கிறேன். யாரும் எனக்கு எந்த உதவியும் செய்யாத ஒரு மனிதனா நான் இருக்கிறேன். இது எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போடுங்க. குப்பைக்கு போட வேண்டியது குப்பையில போடணும். அதை நடு வீட்டுக்கு வச்சுக்க கூடாது. நம்ம நடு வீட்டுல தான் வச்சிருக்கோம். குப்பையில பொக்கிஷங்கள் கிடக்குது, நடு வீட்டுல குப்பைகள் கிடக்குது. ஸோ நம்ம மனசை சொல்றேன், நம்ம மனசுல எதிர்மறை எண்ணங்கள் என்ற கேடுகட்ட குப்பைகள் நிரம்பி கிடக்குது. நல்லவைகள் வெளியில கிடக்குது. அதை உள்ள எடுத்துட்டு வரணும். அதுதான் நமக்கு சொந்தமானது, அதுதான் நமக்கு தேவையானது, அதுதான் நமக்கு அற்புதத்தையும் சகல வசதியையும் அது ஏற்படுத்தக்கூடியது. ரைட்? அதை தான் நம்ம தேடணுமே தவிர குப்பைகளை தேடுறதாலேயோ குப்பைகளை கிளறதாலேயோ இங்க எந்த வாழ்க்கை முறையும் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்துவது இல்லை என்பதை முடிவு செய்யுங்கள். ரைட்டா? சோ எந்த மாதிரியான பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ஸ்ல நீங்க இருக்கணும் அப்படின்னா, எது வந்தாலும் என்னால் சரி செய்ய முடியும் அந்த மைண்ட்ல இருக்கணும். துன்பம் 1000 கிலோமீட்டர் வரும்போது இங்க ஓடி ஒளிஞ்சிடக்கூடாது. அது கிட்ட வந்து நின்னா கூட என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்க்கணுமே தவிர, அது ஐயோ வந்துருச்சே, நம்ம அங்க போகணுமே இங்க போகணுமே, எங்க போறது, ஒளிஞ்சக்க இடம் இருக்கா, அதெல்லாம் நீங்க ஒளிய அதை துரத்தும். நீங்க மறைய அது உங்களை கண்டுபிடிக்காம விடாது. நீங்க அதை பார்த்து பயந்துங்கன்னா அதை அடிமைத்தனம் படுத்துங்க. தைரியமா நிக்கணும். ஏன்னா நீங்க ஒரு போல்டான பர்சன்ஸ். சில எமோஷனல், சில ஃபீலிங்ஸ், இதனாலே தான் நீங்க வாழ்க்கையை இழந்தீங்களே தவிர வேற எதனாலையும் நீங்க உங்க வாழ்க்கையை இழக்கவே இல்லை. உங்க கான்பிடென்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுங்க. வாழ்க்கையை நிச்சயமாக வாழ முடியும் என்பதை நம்புங்கள். பிரார்த்தனை செஞ்சிடலாமா? என் அன்பு சாயப்பாவிற்கு நன்றி. அன்பை சாய் குடும்பத்தின் மூலமாக பல கருத்துக்களையும் யோசனைகளையும் கொடுத்து ஒரு புது வாழ்க்கையை, ஒரு வசந்தத்தை ஏற்படுத்த போவதற்காக கோடான கோடி நன்றிகள். எங்களை சிறப்பான மனிதர்களாக நீ மாற்றி அமைத்து கொடுக்க வேண்டும். எங்களால் எல்லாம் முடியும் என்பதை நீர் எங்களுடன் இருந்து அந்த உணர்வு நிலையை ஏற்படுத்த வேண்டும். நாங்கள் செய்த தவறுகளுக்காக எங்களை மன்னிக்க வேண்டும். எல்லா ஜென்மத்திலையும் தாயுமாக, தகப்பனுமாக, நண்பனுமாக, குருவுமாக, தெய்வமாக இருந்த உமக்கு உங்களோட பாதத்தில் எங்கள் தலையை வைத்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க்கை வாழ்வதற்காக நாங்கள் அதன்படி வாழ வேண்டும். ஒழுக்கமான குழந்தைகளாக இருக்க வேண்டும். யாராவது கண்ணீர் சிந்தினால் என்னுடைய கைகள் அவர்களுடைய கண்ணீரை துடைப்பது எங்களுடைய கடமை என்பதை நீர் பல பதிவின் மூலமாக நிரூபித்திருக்கிறீர்கள். அதனை நாங்கள் தொடர்ந்து செய்வோம். எங்களை வாழ வையுங்கள், எங்கள் குடும்பத்தை வாழ வையுங்கள். எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் அக்கறையாகவும் இரக்க குணம் கொண்டவராகவும் கருணை நிறைந்தவராகவும் இருந்து எங்களை வாழ வையுங்கள். என் அன்பே சாயப்பா, நன்றி நன்றி நன்றி. ஸோ ஒரு சந்தோஷமான மனநிலையில இந்த பதிவை முடிக்கிறோம். ஸோ மெடிடேஷன் ஒரு 10 நிமிஷம் கண்களை மூடுங்க. டெஃபினட்டா அவர் தோற்றத்தை அளிப்பார், அது உண்மைன்னு சொல்லி இந்த பதிவை இதோட முடிக்கிற. விடிய காலையில 4 மணிக்கு நிச்சயமா பதிவு வரும். வெற்றி நிச்சயம் சாயின் சத்தியம்.
ஸோ எல்லாருமே ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லி விடை பெறுகிறேன். நன்றி. ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா